இந்த ஃபோட்டோ வந்து நேத்து இருந்த தளபதி ஃபேன்ஸ் மத்தியிலயும், அரசியல்வாதிகள் மத்தியிலயும் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா, தமிழக மக்கள் எந்த ஒருத்தர் மேலயும் இது மாதிரி அன்பு வச்சிர மாட்டாங்க. அப்படி வச்சுட்டாங்கன்னா, அவிங்கள ஈஸியா விட்டு குடுத்துற மாட்டாங்க. ஸோ, நம்ம தளபதி இது எல்லாம் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி போயிட்டாருன்னா, 2026 இல்லைனாலும் 2031ல நம்ம தளபதி ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிரலாம். அண்ட் சும்மாவா உங்க வீட்டு செல்லப்பிள்ளைன்னு தளபதி வேலாயுதம் படத்துல பாடுனாரு. உண்மையா ஓப்பனா சொல்லப்போனா செல்லப்பிள்ளை தான் போல நம்ம தளபதி. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோஸ் தான். தென் விவசாயிகளுக்கு நம்ம தளபதி பரிசு பொருட்கள குடுத்தது மட்டும் இல்லாம, விவசாயிகள் நம்ம தளபதிக்கு நெல்களை வழங்கியிருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, ரீசெண்டா கூட விக்கிரவாண்டியில உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாநாடு போட்டிருந்தாரு. அந்த மாநாடு நடந்த இடத்துக்கு இப்போ வரைக்குமே காசு குடுக்கல. அண்ட் கார விட்டு வெளியே இறங்கி வரல. பட் தளபதி ரொம்பவும் சாதுவானவர். இவரு வந்தா 100% மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு. சோ அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சோ விவசாயிகள் ஆசைப்படுற மாதிரி 2026ல அரசியல் மாற்றம் ஏதாவது நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தென் ஃபைனலா நம்ம தளபதி விவசாயிகளுக்கு பரிசு கொடுத்தத பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.